வணக்கம் நண்பர்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? அது எப்படி ஃபிட்னஸ். நான் இப்போ இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோன்னா பல்கிங் டயட். சரிங்களா? தம்பிக்கெல்லாம் கேட்டிருந்தாங்க, சரிங்களா, அதை பற்றி பேசுங்கண்ணா அப்படின்னு. அதை பற்றி தான் பேச போகிறோம். பல்கிங்க்கு என்னென்ன உணவு முறை எடுக்கலாம், எது நல்லது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். சில பேர் என்ன சாப்பிட்டாலும் ஒல்லியாகவே இருப்பாங்க. இந்த சாப்பாட்டு ராமன் எடுத்துக்கோங்களே, ஆள் ஒல்லியாக இருப்பார், வயிறு மட்டும் சட்டி மாதிரி இருக்கும். சரிங்களா? அப்படிம்பாரு. எல்லாம் விட்டு அந்த விரலை அப்படி கண்ணில் கூட எடுத்துகிட்டு வர மாதிரி சாப்பிடுவார் தலைவர். அவருக்கும் 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் மேலே இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப அது சாப்பிட்றத பார்த்தாலே நமக்கு பயமாக இருக்கும். பயமாக இருக்குங்கிறத விட எனக்கு என்ன தனிப்பட்ட முறையில் கேட்டிங்கன்னா அருவருப்பாக இருக்கும். சரிங்களா? சாப்பிட்றதுல ஒரு ஒழுங்கு முறை வேணும். சரிங்களா? சரி, ஓகே, அது அவருடைய இது. எனக்கு அது பிடிக்காது. இப்படி சாப்பிட்டு சட்டியாக சாப்பாட்டுறாம பார்த்தீங்களா, உடம்பு ஒல்லியாக வச்சுருப்பார். அந்த மாதிரி சில பேர்த்துக்கு நல்லா சாப்பிடுவாங்க, ஆனால் உடம்பே ஏறாது. சரிங்களா? பல்கிங் டயட்டை பார்த்தீங்கன்னா, பல்கிங் உணவு முறை பார்த்தீங்கன்னா, நம்ம 3 விதமான உணவு நம்ம எடுத்துக்குவோம். கொழுப்புச்சத்து, புரதச்சத்து, மாவுச்சத்து. சரி, இந்த சத்துக்களை எல்லாம் பற்றி ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். நிறையா வீடியோ பார்த்துருப்பீங்க, நானே பல வீடியோக்கள் நான் சொல்லியிருக்கேன். மாவுச்சத்து உங்களுக்கு ஆற்றலை கொடுக்கும். சரிங்களா? ஆங்கிலத்தில் சொன்னால் எனர்ஜி, சக்தி. சரிங்களா? ஆற்றலை கொடுக்கும். புரதச்சத்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய உடம்பில் இருக்கிற அந்த பிரச்சனைகளை தீர்க்கும். அதாவது நீங்கள் பயிற்சி பண்ணும்போது நம்மளுடைய சதை பகுதியான கிழிஞ்சு போயிடும். அதை ரிப்பேர் பண்ணால் புது புது செல்களை உருவாக்க, நோய் தொற்று ஏற்படாமல் பார்த்துக்கிறதுக்கு, காயங்கள் சீக்கிரம் ஆறுறதுக்கு, இதுக்கெல்லாம் புரதச்சத்து ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. கொழுப்பு சத்து, சரிங்களா, அது பார்த்தீங்கன்னா, இப்போ நானே இந்த சேச்சுரேட்டட் ஃபேட், அன்சேச்சுரேட்டட் ஃபேட், ட்ரான்ஸ் ஃபேட்டை பற்றி பேசியிருக்கேன். அதுலேயும் சொல்லியிருக்கேன். கொழுப்பு சத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களோட ரத்தத்தில் சர்க்கரை அளவு கூட்டாது. சரிங்களா? அது இல்லாமல் மாவு சத்து எடுக்கும்போது உடம்பு குளுக்கோஸுக்காக மாவு சத்தை எடுத்துக்கும். சரிங்களா? ஆனால் எனர்ஜிக்காக. கொழுப்பு சத்து பார்த்தீங்கன்னா, உடம்பு கொழுப்பை கரைச்சி எனர்ஜிக்காக எடுத்துக்கும். அவ்வளோதான். சரிங்களா? கொழுப்பு சத்து அவங்க அதிகமாக எடுக்கிறவங்களாம் இருக்காங்க. சரிங்களா? அதே கீட்டோ டயட்டுன்னு கூட சொல்லுவாங்க. அதை பற்றி நான் வீடியோ போட்டிருக்கேன். இந்த மாதிரி 3 வகையான நம்ம உணவு முறையை எடுத்துக்கிறோம். அதே மாதிரி மைக்ரோ, மேக்ரோ நியூட்ரிஷன்ட்டெல்லாம் இருக்குது. சிறு நுண்ணூட்ட சத்துக்கள், பெருநுண்ணூட்ட சத்துக்கள்னு. இந்த பெருநுண்ணூட்ட சத்துக்களில் தான் இதெல்லாம் வரும். எதுனா இந்த கொழுப்பு சத்து, மாவுச்சத்து, புரதச்சத்தெல்லாம். சரிங்களா? இப்போ ஜிம் போகிறவர் அவருக்கு எந்தமான உணவு முறை வேணும் பல்கிங்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாவுச்சத்து தான். சரிங்களா? மாவுச்சத்துன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எடுத்துக்க வேண்டியதெல்லாம் கோதுமை, அரிசி வகை. சரிங்களா? அதுபோக காய்கறி நான் இங்கே போடுறோம் பாருங்கள், ஹை கார்ப் காய்கறி, அதாவது அதிக மாவுச்சத்து இருக்க காய்கறியோட ஃபோட்டோ போடுறேன். சரிங்களா? அதில் பூசணி வருது, வெங்காயம், தக்காளி, உருளைக்கிழங்கு, சக்கரவள்ளி கிழங்கு, மரவள்ளி கிழங்கு. சரிங்களா? இந்த மாதிரியெல்லாம் சாப்பிடுவாங்க. கோதுமைனா நம்ம சப்பாத்தி தான் சாப்பிடுவோம், ஆனால் இங்கே விதவிதமாக சாப்பிடுவாங்க வட இந்தியாவில். சரிங்களா? அது போக பார்த்தீங்கன்னா அரிசி வகைகள். இந்த அரிசி வகைகளில் பார்த்தீங்கன்னா, பாலிஷ் பண்ண அரிசியை தவிர நீங்கள் மற்ற எல்லா அரிசியுமே சாப்பிட்லாம். ரேசன் அரிசி, கேரளா அரிசி, பாரம்பரிய அரிசி, இதெல்லாம் பாரம்பரிய அரிசியெல்லாம் ஏகப்பட்டது இருக்குது. சரிங்களா? கம்பங்கூழ், ராகிக்கூழ். சரிங்களா? இதெல்லாம் நல்லா நீங்கள் எடுத்துக்கணும். நல்லா சும்மா சாப்பாட்டுறாம மாதிரி அடிச்சு நொறுக்கணும் சாப்பாட்டை. ஆனால் இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு நான் அந்த உதாரணத்தை நான் பல வீடியோவில் சொல்லியிருக்கேன், இருந்தாலும் திரும்ப சொல்கிறேன். ரொம்ப யதார்த்தமாக இயல்பாக பேசுகிறேன் நண்பர்களே. இந்த ஒரு நிலம் இருக்குது அப்படின்னா, இந்த விதையை சும்மா தூவி விட்டாலாம் வளராது. சரிங்களா? அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? உழறோம், தண்ணி ஊற்றுறோம், எரு போடுறோம், பாதுகாத்துக்கிறோம், பூச்சி வராமல்லாம் பாதுகாத்துக்கிறோம். அப்படியெல்லாம் பாதுகாத்தா தான் செழுத்தூங்கி வளர்ந்து நமக்கு நல்ல மகசூலை கொடுக்கும். இல்லைங்களா? இந்த விவசாய செய்திகளெல்லாம் நான் பேசுகிற மாதிரி தான் பேசுவாங்க. நல்ல மகசூல் பெற அப்படின்னாலாம் பேசுவாங்க. ரேடியோலலாம் நான் சின்ன வயசாக இருக்கும்போது கேட்டிருக்கேன். அதே மாதிரி தான் இந்த உடம்பு. பார்த்தீங்களா? ஓகே. இந்த உடம்புக்கு என்னென்னா, சும்மா சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடாது. நீங்கள் நல்லா சாப்பிட்டாலும் பயிற்சி பண்ணிங்கன்னு வைங்களே, வேறு லெவலில் உடம்பு டெவலப் ஆகும்.
இந்த நிலத்து மேலே போடுற விதை மாதிரி தான். நல்லா உழுது விதை போட்டால் எப்படி பயன் பெறுமோ அந்த மாதிரி கார்போஹைட்ரேட் நம்ம மாவுச்சத்தை நிறையா சாப்பிட்டதுக்கப்புறமும் பயிற்சி பண்ணோன்னு வைங்களே, வேறு லெவலில் உடம்பு டெவலப் ஆகும். அப்போ தான் அந்த மசில்ஸ் உடையும், நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் இருக்கிற சத்துக்களை நம்ம உடம்பு எடுத்துக்கும். அதன் மூலம் நமக்கு அதை எடுக்கிறதுனால உடம்புக்கு நல்லது, அதனுடைய பயன்கள் நமக்கு கிடைக்கும். சரிங்களா? இது ஒன்று. இதை நீங்கள் தொடர்ந்து செய்யணும். சாப்பிடணும், பயிற்சி பண்ணணும், சாப்பிடணும், பயிற்சி பண்ணணும். ஒருவேளை உங்களுடைய குடும்ப பின்னணியில் சர்க்கரை அப்படி இருந்தது, சர்க்கரை நோயாளிக்கு யாராவது இருந்தாங்கன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும் நண்பர்களே. இவர் சொல்லிட்டாரு பல்கிங் டயட் சாப்பிடு அப்படின்ட்டு நீங்கள் சாப்பிட்டு சும்மாவெல்லாம் இருக்கக்கூடாது. அது ரத்தத்தில் சர்க்கரையின் அளவு கூட்டுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. சரிங்களா? அதனால் பயிற்சி ரொம்ப முக்கியம். எந்த அளவுக்கு பயிற்சியோ அந்த அளவுக்கு உணவு முறை, எந்த அளவுக்கு உணவு முறையோ அந்த அளவுக்கு பயிற்சி. ரெண்டுமே ரெண்டு கண்ணு மாதிரி. இதை நான் தொடர்ந்து எல்லா வீடியோலையும் சொல்கிறேன். சரிங்களா? அடுத்ததாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாடி வந்துட்டு பல்க் ஆகிறதுக்கு, பெருசாகிறதுக்கு சப்ளிமெண்ட்டுக்கு போகலாம். சரிங்களா? சப்ளிமெண்ட் அதான் நான் சொன்ன மாதிரி சில பேர் என்ன சாப்பிட்டாலும் உடம்பே ஏறாது. இப்போ நீங்கள் இதெல்லாம் சாப்பிட்றீங்க, இல்லை பத்தாது அப்படின்னா நீங்கள் சப்ளிமெண்ட்டுக்கு போகலாம். நான் இப்போவும் சொல்கிறேன், உணவு தான் ஃபஸ்ட், உணவு தான் முதல், அதுக்கப்புறம் தான் ரெண்டாவது. இப்போ ஒன்றும் இல்லை, எல்லாருமே என்ன நினைப்பாங்க, இப்போ நான் இந்த வண்டியில் உட்காரதுனால வண்டியவே ஒரு உதாரணமாக நான் சொல்கிறேன். எப்போதுமே நாங்கள்லாம் ட்ரைவ் பண்ணும்போது, ஓட்டும்போது எக்ஸ்பிரஸ் வேல போகணுன்னு தான் ஆசைப்படுவோம். டிராஃபிக் இல்லாமல் போகணுன்னு தான் ஆசைப்படுவோம். சரிங்களா? ஏதாவது ஒரு தவிர்க்க முடியாத சூழ்நிலைனா தான் பக்கத்தில் இருக்கிற பேரல் ரோடுக்கு போவோம். பக்கத்துலேயே இருக்கும், அதில் போகணும், அதில் போய் தான் ஆகணும். சரிங்களா? அந்த மாதிரி தான் இந்த உணவு முறைங்கிறது எக்ஸ்பிரஸ் வே மாதிரி. நீங்கள் இதில் தான் பிரயாணம் பண்ண ஆசைப்படுவீங்க. ஒரு தவிர்க்க முடியாத சூழ்நிலை, சரி வேறு வழி இல்லைன்னா தான் நம்ம பேரல் ரோட்டுக்கு போகிறோம். அந்த மாதிரி பேரல் ரோடுங்கிறது சப்ளிமெண்ட். தவிர்க்க முடியாத சூழ்நிலையை சரி நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அதே தான். புரிஞ்சுதான் நண்பர்களே? ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். அவன் ஒரு பெரிய உதாரணத்தை சொல்லிட்டான் அப்படின்னு நீங்கள்லாம் நினைக்காதீங்க. எளிமையான முறையில் நீங்கள் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்கிறேன். அப்போது உணவு தான் முதல்ல. சரிங்களா? அப்படி இல்லை அப்படின்னா, இல்லை எனக்கு சப்ளிமெண்ட் வேணும்னா நீங்கள் தாராளமாக சப்ளிமெண்ட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படி பார்த்தீங்கன்னா மசில் கெய்னர், மாஸ் கெய்னர். சரிங்களா? இது ரெண்டுமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிரேட்டின். நீங்கள் கிரேட்டின் எடுத்துகிட்டு நல்லா ஒரு 2-3 லிட்டர் தண்ணி குடிச்சிங்கன்னா உங்கள் உடம்பு நல்லா டெவலப் ஆகும். கிரேட்டினை விட்டால் போயிடும், கொஞ்சம் கொஞ்சமாக போயிடும். இப்போவும் சொல்கிறேன், பல வீடியோக்களில் சொன்னது தான் இப்போவும் சொல்கிறேன். சப்ளிமெண்ட் உதவினால் உங்கள் உடம்பு ரெடி ஆச்சுன்னா, அந்த சப்ளிமெண்ட் விடும்போது சில பேர்த்துக்கு சீக்கிரம் போகும், சில பேர்த்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக போகும், சில பேர்த்துக்கு போகாமல் கூட இருக்கலாம். அவங்களுடைய உடம்பு வாக்குன்னு சொல்லுவாங்கன்னா ஜெனட்டிக்கை பொறுத்தது. சரிங்களா? அதே தான் ஸ்டெராய்டுக்கும். ஸ்டெராய்டை நீங்கள் எடுத்துகிட்டு விட்டுட்டிங்கன்னா எப்படி ஆயிடுவீங்கன்னு நம்ம ட்ரிபிள் ஹெச்சை காமிக்கிறேன். WW அப்படி இப்படின்னு பாருல, அவரை காமிக்கிறேன். அவரோட ஃபோட்டோ பாருங்களேன் எப்படி ஆகிட்டாருன்னு. சரிங்களா? இதை உதாரணம் நிறையா இருக்குது. ஓகேவா? அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாடி டெவலப் ஆகிறதுக்கு மல்டிவிட்டமின் வந்து உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் நண்பர்களே. சரிங்களா? மல்டிவிட்டமின் பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஒன்று இதுக்கு முன்னாடி அப்லோட் ஆகும், இதுக்கு முன்னாடியே அப்லோட் ஆயிரும். அது டேட்டு போட்டு வச்சுருக்கேன், அது அப்லோட் ஆயிரும். சரிங்களா? அப்போ மல்டிவிட்டமின். சரிங்களா? ஏன் நான் அதை சொல்கிறேன்னா, இந்த எலியை செக் பண்ணுவாங்கள்ல, மருந்தெல்லாம் கண்டுபிடிச்சாங்கன்னா எலியை செக் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நான் என்னை நானே செக் பண்ணிக்குவேன். இப்போ மல்டிவிட்டமின் எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் 64 கிலோ இருந்தேன். அதோடய வெயிட்டை நான் இங்கே போடுறேன் பாருங்கள். மல்டிவிட்டமின் எடுத்து ஒரு மாதம் 1.5 மாதம் இருக்கும். இப்போ 69-70 கிலோவுக்கு வந்துட்டேன். எல்லாத்துக்குமே என்ன மாதிரி ஆகுமானா தெரியாது, ஆனால் எனக்கானதை நான் இங்கே சொல்கிறேன். சரிங்களா? அதை நான் ரெண்டுமே வெயிட்டு போடுறேன், நீங்கள் பாருங்கள். அதனால நண்பர்களே, நீங்கள் பல்க் ஆகணும்னா முதல்ல மாவுச்சத்து, உடற்பயிற்சி, தேவைப்பட்டால் சப்ளிமெண்ட், மல்டிவிட்டமின், கிரேட்டின், இந்த மாதிரியெல்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் பயிற்சி பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்கள் பாடி டெவலப் ஆகுங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. தம்பி ஒருத்தர் வந்து நேற்று ஒரு கமாண்டு போட்டார், பயங்கரமாக போட்டிருக்காரு. என்ன அண்ணா கிரேட்டின் எடுத்து எனக்கு மூச்சு முட்டுதுண்ணா, மயக்கம் வருதுண்ணா அப்படிங்கிறாரு. அதாவது இந்த கிரேட்டினுங்கிறது வந்து நம்ம உடம்புலையே வந்துட்டு உற்பத்தி ஆகும் நண்பர்களே. பேங்க்ரியாஸ், லிவர், கிட்னி எல்லாம் 1 கிராமுக்கு முன்ன பின்ன இருக்கும். சரிங்களா? அதனால எந்த பிரயோஜனமுமே கிடையாது நமக்கு. அதனால தான் நம்ம வெளியிலேருந்து சப்ளிமெண்ட்டாக நம்ம கிரேட்டின் எடுத்துக்கிறோம். ஆனால் இவருக்கு மயக்கம் வருது அப்படிங்கிறதுக்கு வந்து மயக்கம், சோர்வு, மூச்சு முட்டுறது இந்த மாதிரி எல்லாம் இருந்தாலே ஹை கொலஸ்ட்ரால் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களே. சரிங்களா? அதை நம்மளே கண்டுபிடிச்சிக்கலாம். நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணும்போது ரொம்ப சோர்வாக உணர்றீங்கனாலே உங்களுக்கு கொலஸ்ட்ரால் இருக்குன்னு அர்த்தம். அதை நீங்கள் போய் உடனே செக் பண்ணி பார்க்கணும்.
இதை பற்றி நான் ட்ரைக்ளிசரைடுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், ஃபிஷ் ஆயிலில் பேசியிருக்கேன், எல்லாத்துலேயுமே நான் சொல்கிறேன். சரிங்களா? இப்போ இந்த சாப்பாட்டு ராமன் வீடியோவாக இருக்கட்டும், குக்கிங் சேனல் வீடியோவாக இருக்கட்டும், இதுக்கெல்லாம் சப்ஸ்கிரைபர் ஜாஸ்தி. சாப்பிட்றத நல்லா பார்க்குறாங்க, பார்க்கணும், தப்பு இல்லை. மனுஷன் வாழ்கிறதே சாப்பிட்றதுக்கு தானே. ஆனால் இந்த சாப்பிட்டதுக்கப்புறம் நம்ம எப்படி இருக்கணும், நீண்ட நாள் நல்லா சந்தோஷமாக சாப்பிட்டு இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு நம்மளாம் வீடியோ போட்டால் வியூஸே போக மாட்டேங்குது. நம்ம மூஞ்சை பார்த்துக்கு இது பிடிக்கலையோ என்னன்னு தெரில. என்ன சேவிங்கெல்லாம் வந்துட்டேன்னு நீங்கள் கேட்காதீங்க, சும்மா பண்ண நண்பர்களை ஒரு சேஞ்சுக்காக இருக்கட்டுமே. சரிங்களா? அதனால் நம்மளுடைய பல்கிங் பண்ணுறதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி மாவுச்சத்து, புரதச்சத்து இல்லை, மாவுச்சத்து, புரதச்சத்து எடுக்கலாம், தப்பு இல்லை. அதை வந்துட்டு வாரத்தில் ஒரு நாள் எடுக்கலாம். கறி, முட்டை, மீன் எல்லாமே சாப்பிடுங்க. ஆனால் அதில் மாவுச்சத்தோட அளவு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கட்டும். அதே மாதிரி புரத காய்கறிகளும் எடுக்கலாம், தப்பு இல்லை. அதுவும் கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கணும். அதிக ஃபைபர் இருக்கிற காய்கறிகளும் இருக்குது, அதையும் கொஞ்சம் எடுக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் அதையும் கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கணும். ஆனால் ஹை கார்பு இருக்கிற நீங்கள் காய்கறி சாப்பிடும்போது உங்கள் பாடி டெவலப் ஆகும். சரிங்களா? அதனால் நண்பர்களே, பயிற்சி ரொம்ப முக்கியம். நான் அதை திரும்ப அதை தான் சொல்கிறேன். பயிற்சி. அப்பா, இந்த இன்னும் ஒரு 3 மாதம் வந்தால் 43 வயசு நண்பர்களே, ஜூலையில் பயிற்சி விட மாட்டேன். எந்த அளவுக்கு வரைக்கும் நமக்கு பலம் இருக்கோ அது வரைக்கும் உடற்பயிற்சி தான். உடற்பயிற்சி. இனி ஃப்யூச்சரில் எல்லாம் பாருங்களே, நேச்சுரலாக பண்ணுறவங்களுக்கு மதிப்பு கூடுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஏன்னா எல்லாமே என்ஹான்ஸ். இந்த ட்ரிபிள் ஹெச்சை பார்த்தீங்கள எப்படி ஆகிட்டாருன்னு. அதனால நண்பர்களே, நல்லா பயிற்சி பண்ணுங்கள். அந்த தம்பிக்கு சொன்னேன், தயவுசெய்து போய் செக் பண்ணுப்பா, டாக்டரை பாருங்கள். உங்களுக்கு அப்படி கிரியேட்டினை கம்மியாக எடுத்து இந்த பிரச்சனை வந்துச்சுன்னா நீங்கள் தயவுசெய்து எடுக்காதீங்க, டாக்டரை போய் பாருங்கள், கொலஸ்ட்ராலை செக் பண்ணுங்கன்னு சொன்னேன். நமக்கு தெரிஞ்ச அறிவுரையை நம்ம சொல்லியாச்சு. அதனால் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் நண்பர்களே. ரொம்ப இயல்பாக பேசியிருக்கு. அதனால் நான் சொன்ன மாதிரி இந்த உணவு முறையை நீங்கள் பின்பற்றுங்க. அதாவது புரதச்சத்துக்கு தான் விலை ஜாஸ்தியாகும். நீங்கள் புரதச்சத்து நீங்கள் காசு கொடுத்து வாங்கினீங்கன்னு வைங்களே, நிறையா காசு. ஆனால் கார்போஹைட்ரேட் அப்படி கிடையாது. 1 கிலோ உருளைக்கிழங்கு 20 ரூபா 30 ரூபா இருக்குமா? சரிங்களா? சக்கரைவள்ளி, மரவள்ளி, கோதுமை நம்ம இதில் கிடைக்கிது. அது போக பார்த்திங்கன்னா ரேஷன் அரிசி, இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப இயல்பாக கிடைக்கிறது தான். சரிங்களா? இயல்பாக ரொம்ப விலை குறைஞ்சதாகவும் நமக்கு கிடைக்கிறது தான். எல்லா பக்கமுமே கிடைக்கும். அதனால் இதை வாங்கி சாப்பிடுங்க. பல்கிங்கோட சந்தேகம் உங்களுக்கு தீர்ந்துருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா பயிற்சி பண்ணுங்கள் நண்பர்கள், சந்தோஷமாக இருங்க. எல்லா வீடியோவும் நான் இதை தான் சொல்கிறது. நீங்கள் எவனும் 100 வருஷம் வாழ போகிறது இல்லை. இருக்க வரைக்கும் சந்தோஷமாக இருங்க, நல்லா சாப்பிடுங்க. சில வீடியோலாம் பார்த்தா பைத்தியம் பிடிச்சிருது நண்பர்களே. நம்ம ஏதாவது ஃபிட்னஸ் வீடியோவில் நம்ம போய் இன்ஸ்டாகிராமில் பார்க்குறோமா, ஐயோ கொடுமைனா கொடுமை, அப்படி எப்படியெல்லாம் இருக்கானுங்க உலகத்துலங்கிறதெல்லாம் பார்த்தா ஒரு மாதிரியாக இருக்குது. சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த விஷயத்தை நான் சொல்ல மறந்துட்டேன். நீங்கள் உடம்பை பல்க் பண்ணணுன்னா தயவுசெய்து மாஸ்டர்பேஷன் இது மாதிரியெல்லாம் நீங்கள் வந்துட்டு தவிர்த்துடணும். ஏன்னா அதனால் ஏதாவது பிரச்சனை வருமானு பார்த்தா பிரச்சனையெல்லாம் ஒன்றும் கிடையாது. பட் அந்த மாதிரி பழக்கத்தில் ஈடுபடும் போது உங்களுக்கு ஒரு கில்ட்டி ஃபீலிங், ஆங்கிலத்தில் சொல்லுவாங்கள்ல கில்ட்டி ஃபீலிங்காக, தாழ்வு மனப்பான்மை உங்களுக்கு வந்துடும். உங்களை நினச்சி நீங்களே வந்து ரொம்ப வருத்தப்படுவீங்க, என்னடா அப்படின்னு. அப்படி நினைக்கும் போது என்ன ஆகுன்னா, டெஸ்டோஸ்டெரான் லோ ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா நண்பர்களே? இந்த மன அழுத்தம் இருக்கிறவங்களுக்கு டெஸ்டோஸ்டெரானால் பூஸ்டே ஆகாது. அப்போ என்ன ஆகுன்னா, உடம்பு டெவலப் ஆகிறதுல கொஞ்சம் ப்ராப்ளம் வரும். நீங்கள் மாஸ்டர்பேஷன் பண்ணுறதுனால டெஸ்டோஸ்டெரானுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. சரிங்களா? இப்போ இந்த 10 விரல் இருக்குன்னா இவ்வளோ தான் செலவாகும். ரொம்ப இயல்பாக சொல்கிறேன், இவ்வளோ தான் செலவாகும். இவ்வளோ இருக்குது நம்ம கையில். ஆனால் அந்த நம்ம தாழ்வு மனப்பான்மை இருக்குது பார்த்தீங்களா, அதில் நமக்கு டெஸ்டோஸ்டெரான் வந்துட்டு லோ ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதனால நீங்கள் பயிற்சி பண்ணி நல்லா சாப்பிட்டு பயிற்சி பண்ணி சந்தோஷமாக எந்த பாவ பழக்கத்துக்கும் கெட்ட பழக்கத்துக்கும் அடிமையாகாமல் இருந்தால் நீங்கள் தான் ஹீரோ. உங்களை விட அழகானவன் எவனுமே இல்லை. இதை பல வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஒரு தன்னம்பிக்கை வரும். சரிங்களா? இயற்கையான முறையில் பயிற்சி பண்ணுங்கள். மரணம் சம்பவிக்கிற வரைக்கும் ஆரோக்கியமாக இருக்கிறாங்கிறதுல எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ஏன்னா எனக்கு ஆரோக்கியம் இல்லை. நான் பல வீடியோக்களில் சொல்லியிருக்கேன், நான் என்னோடய உடம்பு வந்து ஆரோக்கியமான உடம்பு கிடையாது. நான் மருந்து மாத்திரை சாப்பிட்ணும். அதனால தான் நான் இதை தொடர்ந்து நான் உங்களுக்கு வலியுறுத்துகிறேன். நான் ஒரு பேஷண்ட்டாக கூட இருக்கேன்னு வைக்கல, நானே இப்படி ஒரு கையை வச்சுருக்கும்போது எந்த நோயும் இல்லாதவங்க ரொம்ப நல்லா இருக்கணும், சந்தோஷம் வருங்காலத்தில் சொல்கிறேன் என்னன்னு. சரிங்களா? அதனால நண்பர்களே, நல்லா இருங்க, நல்லா சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க, ஹாப்பியாக இருங்க, ஒர்க் அவுட் பண்ணுங்கள். அவ்வளோதான் மேட்ரு. என்ஹான்ஸ் மாதிரி பாடிகளுக்கெல்லாம் தூரம் பாருங்கள், அது நிரந்தரம் இல்லை. சரிங்களா? அப்புறம் நண்பர்களே, நம்மளை திட்டுறவங்கள கூட நான் அந்த கமெண்ட்டை ஸ்க்ரீன்ஷாட்டாக போடுறேன். நம்மளை பாராட்டுறவங்களையும் போடணும்ல.
சரிங்களா. ஒரு 2-3 தம்பிங்க பாராட்டியிருக்காங்க. அவங்களுடைய ஸ்க்ரீன்ஷாட்டெல்லாம் நான் இங்கே போடுறேன் பாருங்கள். சரிங்களா. நல்லா பயிற்சி பண்ணுங்க, சந்தோஷமாக இருங்க, நல்லா சாப்பிடுங்க. பல்கிங்க்கு நல்லா நல்லா சாப்பிடுங்க. பயிற்சியை மட்டும் எக்காரணத்தை கொண்டும் விட்டுறாதீங்க. இது என்னுடைய அறிவுரை கிடையாது, என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். சரிங்களா. நன்றி.